ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனுஷனுடைய பலம், அதாவது ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான உடம்பா, அல்லது நம்மக்கிட்ட இருக்க பணமா, அல்லது நம்மளை சுற்றி இருக்க மக்களா, அதாவது பணபலமா, படைபலமா, அல்லது உடல் பலமா, இதில் எது நம்மளுடைய பலம் அப்படின்னு பார்த்தா இது மூணுமே கிடையாது. நம்மளுடைய மனசு தான் நம்மளுடைய பலம். அப்போ மற்ற மூணும் இல்லையா அப்படின்னா அதுவும் இருக்குது. அது ஒரு செகண்டரி, இரண்டாம் பட்சம்தான். ப்ரைமரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட உடல்லையோ பணத்துலேயோ படையிலையோ கிடையாது, மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ப்ரைமரி. மற்ற மூணும் இருக்கணும், அது செகண்டரி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் குருஷேத்திர போர், அதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த குருஷேத்திர போரில் யார் யார் மோதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள், கௌரவர்கள், அவங்க 2 பேர் மோதுறாங்க. பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணர் இருக்கார், கௌரவர்கள் பக்கம் துரோணாச்சாரியர் இருக்கார். 2 பக்கமுமே சிறந்த வீரர்கள் இருக்காங்க. பயங்கர பலத்தோட, படை பலத்தோட, உடல் பலத்தோட பயங்கரமான வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப போரிட்டு அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கான வீரர்கள்லாம் 2 பக்கமுமே இருக்கிறாங்க. முதல்ல பாண்டவர்களோட படையை நம்ம தோக்கடிக்கணும் அப்படிங்கும்போது துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா, துரோணாச்சாரியருடைய சீடன், அதாவது அர்ஜுனன், வில்வித்தையில் சிறந்த ஒரு சீடன் அவருக்கு. அந்த அர்ஜுனனை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. அப்போ எப்படி அவரை வீழ்த்துறது அப்படின்னு யோசிக்கும் போது துரோணாச்சாரியர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்ன ஐடியா அப்படின்னா, அர்ஜுனனை மனதளவில் உடைக்கணும், மனசை உடைக்கணும், மனதளவில் அவனை காயப்படுத்தணும். அப்படி பண்ணோம்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யுவும் பயங்கரமான ஒரு வீரன், அவரும் அந்த போரில் போர் புரிஞ்சிட்ருக்காரு. அந்த அபிமன்யுவை கௌரவர்கள் தரப்புலேருந்து கொண்டுடுறாங்க. இந்த நியூஸை அர்ஜுனன் கேட்கும்போது அர்ஜுனன் மனசு உடைஞ்சு நிலை குலைஞ்சு போயிடுறாரு. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் அவருடைய குரு துரோணாச்சாரியார், அவரை வீழ்த்தறதுக்கு யாராலையுமே முடியல, ரொம்ப உக்கிரமாக போரிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கும்போது கிருஷ்ணர் ஒரு யோசனை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, துரோணாச்சாரியருடைய பையன் அஸ்வத்தம்மன், அவரும் ஒரு பயங்கரமான வீரர், அவரும் பயங்கரமாக போராடிட்டு இருக்காரு, போர் புரிஞ்சிட்ருக்காரு. அவர் இறந்துட்டதா ஒரு நியூஸை துரோணாச்சாரியார் கேள்விப்பட்டால் அவர் மனதளவில் வீக் ஆயிடுவார், பலவீனம் ஆயிடுவார். அப்போ ஈஸியாக துரோணாச்சாரியரை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு ஐடியா சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஸ்வத்தம்மனை நேரடியாக மோத முடியல. அஸ்வத்தம்மன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு யானையை பாண்டவர்கள் கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு அஸ்வத்தம்மன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா, யுதிஷ்டரே சொல்கிறாரு. பாண்டவர்கள்ட்ட இருக்க பாண்டவர்கள் ஒருவரான யுதிஷ்டரே சொல்கிறாரு. அப்போ அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவார். அப்படிங்கும்போது துரோணாச்சாரியார் யுதிஷ்டரே சொல்கிறாருன்னு சொல்லி நம்பி மனதளவில் உடஞ்சி அவரும் நிலை குலைஞ்சு போயிடுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே உடல் பலம், படைபலம், பணபலம்னு கொண்ட மாபெரும் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்தை தோற்கடிக்கிறதுக்கு 2 பக்கமே யூஸ் பண்ண யுக்தி என்ன அப்படின்னா, மனதளவில் அவங்கள பலவீனமாக்கணும் அப்படிங்கிறத அவங்க யூஸ் பண்ண யுக்தி. இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நாம் எந்த நிலைமைக்கு போனாலும் சரி, நமக்கு என்ன நடந்தாலும் சரி, மனதளவில் நம்ம பலவீனம் ஆயிடக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனசை எப்போவுமே ஸ்ட்ராங்காக பலமாக வச்சுக்கணும். ஸோ என்றைக்காவது ஒரு விஷயத்தில் மனசை விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்மக்கிட்ட என்னதான் நல்ல உடல் பலம் இருந்தாலும் சரி, பணபலம் இருந்தாலும் சரி, படைபலம் இருந்தாலும் சரி, நம்ம மனசு விட்டுட்டோம்னா எல்லாமே போயிடும். ஸோ எந்த சூழ்நிலை வந்தாலும் மனசை விட்டுறாதீங்க. மனசை ஸ்ட்ராங்காக வைங்க, பலமாக வைங்க. பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.